குடும்பத்துல அங்க இருக்கிறது நம்ம சமுதாய மக்கள் வந்து ஒரு 10 குடும்பம் இருக்கு. சலூன் கடை வரிசையா வச்சிருக்காங்க. அப்ப அந்த சலூன் கடைக்கு அடுத்து பலசர கடை இருக்கு. அந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க பலசர கடை வச்சிருக்காங்க. கடை அவங்க திறக்க வரையில சலூன் கடைகள் வந்து திறந்திருக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஏப்பா ஓ மூஞ்சில முழிச்சிட்டு போய் நாங்க வந்து கடையை பலசர கடை தெரிஞ்சா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது, நீ கடையை வேற பக்கம் மாத்து, இல்லாட்டி நாங்க கடையை திறந்த பிற்பாடு நீ தரேன்னு சொல்லி அவர் வந்து பொறுமையா இருந்து ஒரு வாரம் கழிச்சு அவரை ரோட்ல போட்டு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு அனாதைய தெருவில் போட்டு விட்டாங்க. அதுக்கு மேற்பட்டு அந்த திண்டுக்கல் மாவட்ட சங்கத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் ஒரு போராட்டம் பண்ணதுக்கு மேற்பட்டு அவரை வந்து அங்க கூப்பிட்டு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு சமாதான கமிட்டி மாதிரி போட்டு பண்ணி வச்சுட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல நம்மால் முருகன் சொல்லி ஒருத்தர் ஒரு கிராமத்தில் சலூன் கூட வச்சிருக்காரு. அங்க ஒருத்தர் போய் முடி வெட்டிட்டு காசு கொடுக்குற பழக்கமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கூட தயாராக பண்ணி அங்க இருக்கிற கட்டையை எடுத்து மண்டையை உடைச்சு விட்டாரு. அவர் செத்து போனாரு. ஆக கிராமங்கள்லயும் நகரங்களையும் எங்களுடைய சமுதாய மக்கள் வந்து தீண்டத்தகாதவர்களாக சுடுகாட்டில் புதைக்க விட மாட்டேங்கிறாங்க. பல போராட்டம் பண்ணி நாங்க புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையே வந்து போராட்டமா இருக்கு. ஆக எங்களுக்கு ஆந்திராவிலேயே ஒடிசா மாநிலத்திலேயே எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அந்த சட்ட பாதுகாப்பை வந்து தமிழகத்துல எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு அந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிம்மதியா வாழும். ஏன்னா எதிர்ப்படுத்தாலும் ஏன்னா அம்பட்ட போலேன்னு சொல்லி ரொம்ப இழிவா பேசுறாங்க. அதனால வந்து எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்தாலும் ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். அதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு அதை கொடுக்கணும், இல்லாட்டி இதை கொடுக்கணும். ஆக எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமானது. அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் குறும்ப வெட்டியில வந்து எங்களுடைய மருத்துவ சமுதாய பிள்ளை கூட கலைவாணின்னு சொல்லி பிள்ளைங்க 12 வயசு ஆகுது. அந்த பிள்ளைய எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு ஆதிக்க ஜாதி பையன் வந்து கற்பழிச்சு பாலியல் கொலை பண்ணி செத்து விட்டாப்புல கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதை வந்து நாங்க என்னமோ கேஸ் போட்டு பார்த்து அவன் வெளியே வந்துட்டான், தப்பு பண்ண வெளியே வந்துட்டான். ஆக வந்து நாங்க இந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்கள் சமீபமா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில அரசு மருத்துவமனையில அங்க வந்து எங்க சமுதாயத்துக்குன்னு சொல்லி அங்க ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யற அந்த சகோதரரை வந்து அங்க வேலை பார்க்கிற ஒரு அதிகாரி வந்து ஜாதி சொல்லி வைக்கிறாங்க. அங்க ஒரு போராட்டம் நடக்குது. இப்படி தமிழ்நாட்டில் வந்து இனி பல பிரச்சனைகள் இருக்கு. தலைவர்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆக பல பிரச்சனைகள் வந்து தமிழகத்தில் வந்து கிராமப்புறங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னு சொன்னா சட்டம் பாதுகாப்பு கொடுத்தா இதிலிருந்து நாங்க வந்து தப்பிக்கலாம். ஆக தலைவர் அவர்கள் வந்து இதற்கும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சமுதாயம் வந்து மருத்துவர் சமுதாயம். இந்த மருத்துவர் சமுதாயத்தை வந்து பல பேர் வச்சிருக்காங்க. மருத்துவர், நாவிதர், பண்டிதர், பரலோகாரி இப்படின்னு சொல்லி பல பேர் வச்சிருக்காங்க. இந்த பல பேர் நமக்கு தேவையே இல்லை. மருத்துவர் சமுதாயம் என்று ஒரே பெயரை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு தலைவர் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்துல அறநிலையத்திற்கு கட்டுப்பட்ட கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்ல வந்து முடியெடுக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் அவங்கள வந்து அரசு ஊழியர் ஆக்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். இரண்டாவது, அந்த கோவில்ல வந்து இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. எங்க சமுதாய சேர்ந்தவங்க இசைக்கலைஞர் இருக்காங்க, தமிழ் வாசிக்கிறாங்க, மேளம் வாசிக்கிறாங்க. அவங்களையும் அரசு ஊழியர் ஆக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த கோவில்ல முடியெடுக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தொகுப்பூதியம் சொல்லி இப்ப இருக்க தமிழக அரசு வந்து 5000 அறிவிச்சிருக்காங்க. யாரும் முடியெடுக்கிறவங்க கிட்ட வந்து காசு வாங்கக்கூடாது. 5000 ரூபாய் தொகுப்பூதியம் சொல்லியிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் வச்சு ஒவ்வொரு மாசத்துல வந்து அங்க இருக்கிற முடியெடுக்கும் தொழிலாளர் குடும்பத்தை நடத்த முடியுமா? வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா?
பிள்ளைக்கு கல்வி செல்வம் கொடுக்க முடியுமா? பால் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. அதனால அங்க முடியெடுக்கிற ஒட்டியெடுக்கிற அந்த பணியாளர்களை அரசு ஊழியராக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை நாங்கள் கொடுக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய முடிநிறுத்தும் தொழிலாளர் வாரியம் என்று கலைஞர் அவர்கள் நமக்கு அறிவித்தார். அப்பொழுது முதல்வராக இருந்தவர். அப்ப போர்டு மெம்பர் போட்டுருந்தாங்க. இப்ப 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த முடிநிறுத்தும் தொழிலாளர் வாரியம் அப்படியே உறங்கி கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அண்ணன் பொன்குமார் அவர்கள் கூறி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆக அந்த வாரியத்தை உறுப்பினர்களாக எங்களுடைய சமுதாய சேர்ந்தவர்களை போட வேண்டும். அந்த வாரியத்தினுடைய தலைவராக எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அறிவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அடுத்து, இந்த முடிநிறுத்தும் தொழிலாளர் வாரியத்தில் பதிவு பெற்ற அந்த தொழிலாளர்களுக்கு சலுகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த உதவித்தொகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த உதவித்தொகையும் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்னன்னு சொன்னா, எங்களுடைய முடிநிறுத்தும் தொழிலாளர்கள் அனைவரையும் தொட்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஆகின்றது. ஒவ்வொரு அந்த கஸ்டமரையும் அளவுபடுத்தி அவர்களை அனுப்புவதற்கு அரை மணி நேரம் குறையாமல் ஆகிறது. இந்த அரை மணி நேரமும் அந்த நம்முடைய கஸ்டமருக்கு முடிய வெட்டி சேவ் பண்ணி அனுப்புற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம். ஆக தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு நம்முடைய முடிநிறுத்தும் தொழிலாளர்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஆக இந்த வாரியத்தின் மூலமாக இந்த முடிநிறுத்தும் தொழிலாளர்களுக்கு ஒரு மருத்துவ பாதுகாப்பு கண்டிப்பாக வாரியத்தின் மூலமாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அடுத்து இறுதியாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் சலூன் கடைகள் இருக்கிறது. இந்த 3 லட்சம் சலூன் கடைகளும் இந்த தொழிலை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு என்று வேற தொழில் இல்லை. ஆக இந்த முடிநிறுத்தும் தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முடிநிறுத்தும் தொழிலை நம்பி எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு வேற வருமானம் எல்லாம் கிடையாது. ஆனா தற்போது தமிழகத்தில் கார்ப்பரேட் மூலமாக இந்த தொழிலை மாற்று சமுதாயத்தினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். செய்யட்டும், நாங்கள் அதை பற்றி கவலைப்படல, தாராளமாக செய்யட்டும். ஆனா முடிநிறுத்தும் தொழிலை கேவலப்படுத்துகின்ற அளவிற்கு, கொச்சைப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் கட்டணம் என்பது மிக மிக எங்களுடைய தொழிலாளர்களை நாங்கெல்லாம் மறந்து கொடுத்தே சாகணும். அந்த அளவிற்கு சேவைக்கு 39 ரூபாய், கட்டிக்கு 99 ரூபாய் போட்டு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் எங்களுடைய முடிநிறுத்தும் தொழிலை அவமானப்படுத்துகின்ற அந்த செயல்களை காட்டிலும் எங்களை வழிவாங்குகின்ற தமிழக ஆளுமை கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இளம் புயல் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வருக வரவேற்கின்றோம். கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. வர வேண்டிய தலைவர்கள் வந்துட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிச்ச பாடி தலைவர் பேசுவாங்க. அதாவது இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏன்னு சொன்னா அவங்க தொழில் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய முடிநிறுத்தும் தொழில் செய்பவர்களை பார்க்க கூட அவர்கள் அச்சப்படுவார்கள். அந்த அளவிற்கு இருந்தவர்கள் இப்பொழுது இந்த தொழிலை அனைத்து சமுதாயமும் செய்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறார் என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த கட்டணம் என்பது முறையான கட்டணத்தை அவர்கள் வாங்க வேண்டும். இல்லை என்றால் தமிழக அரசு
அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு அனுமதி கொடுக்கின்றதை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அந்த கடையை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எங்களுடைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். ஏங்க, சேவைக்கு 100 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்குறோம். முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய் வரைக்கும் வாங்குறோம். ஆனா அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் பாத்தீங்கன்னா 49 ரூபாய் 99 ரூபாய். ஆக எங்களை நாங்க சாகுறதா? எங்களுடைய குலத்தொழில் அதுதான். உனக்கு தொழில் வேற இருக்கு, நீ பிசினஸ் வாதி. ஆக பாதங்களை தொட்டு வணங்கி நம்முடைய கோரிக்கையை இந்த இடத்தில் வைக்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, இந்திய சுதந்திரம் அடைந்து 1947க்கு பின்பு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கு எந்தவித சுதந்திரமும் கிடைக்கவில்லை. அது அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். இன்றைய தினம் நம்முடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் செல்வர், அன்பு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய தலைவரும் வாரியத்தினுடைய தலைவருமான அண்ணன் பொன்குமார் அவர்களே, நிலத்தரகர் அமைப்பினுடைய ஒப்பற்ற தலைவர் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அவர்கள் வர இருக்கிறார்கள், வேல்முருகன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தோழர் அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் அன்பு சகோதரர் ஆரூர் ரமேஷ் அவர்களே, அன்பு சகோதரர் வெங்கடு பழனி அவர்களே, அன்பு சகோதரர் எஸ்.கே. செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் அன்பானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை 1 மாத காலமாக சிறப்பாக வழிநடத்தி வெற்றியடை செய்த ஆர்ப்பாட்ட குழுவினுடைய தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான அன்பு சகோதரர் எஸ்.கே. ராஜா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக பாடுபட்ட தென்சென்னை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், தென்சென்னை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள், அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து சிறப்பாக பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும், தீர்மானங்களை வழிவகுத்து கொடுத்த தீர்மான குழு உறுப்பினர்களுக்கும், அதை போல மருத்துவ சமர தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜாய் சண்முகம் அவர்களுக்கும், அனைத்து அறநிலையங்களில் முடியெடுக்கும் தொழிலாளர் நல சங்கத்தினுடைய அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த அனைவருக்கும் மாநில தலைமையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தலைவர்களே, இன்றைய தினம் எங்களுடைய மருத்துவ சமுதாயம் என்பது தமிழகத்தில் சுமார்